அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சிவராத்திரியின் மகிமையை பற்றி பார்க்க போகிறோம். வருகின்ற ஞாயிறு அன்று 15/2/2026 அன்றைக்கி பார்த்திங்கன்னா சிவராத்திரி, மகா சிவராத்திரி. மாதம் சிவராத்திரி வரும். இது மகா சிவராத்திரி. இந்த சிவராத்திரியை நம்ம எல்லாருமே மாதம் செய்ய முடியலனா கூட இந்த வருஷத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக முடிஞ்சால் கண்டிப்பாக செய்யுங்க. ரொம்ப நல்ல பலன்கள்லாம் நமக்கு பார்க்கலாம். இந்த சிவராத்திரியை எப்படி விரதம் இருந்து நம்ம வழிபடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாகவே சிவன்றவர் ரொம்ப சிம்பிளானவர் தான். ஈஸியாக நம்ம வழிபடலாம். ஏன்னா சிவன் எதையுமே எதிர்பார்க்கறது, எந்த கடவுளும் எதிர்பார்க்கறதில்ல. அதுவும் சிவர் எளியவருக்கும் எளியவர். அதனால் அவரை ரொம்ப சிம்பிளாகவே நம்ம வழிபடலாம். ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அன்றைக்கி விரதம் எதுக்காக, அப்போ விரதம் எதுக்கெல்லாம் இருக்கணும்னா, விரதம் எதுக்கு இருக்கிறோன்னா நம்ம உடல் கழிவுகள்லாம் நீங்கி நம்ம சுத்தமாகும். நம்ம உடல் கழிவுகள்லாம் நீங்கும் போது தான் நம்ம மனசு ஆத்மா இதெல்லாம் சுத்தமாகும். அதனால தான் விரதம், எந்த ஒரு சுவாமிக்கு வேண்டிக்கிறதா இருந்தாலும் விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி சிவராத்திரி அன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, காலையில் எழுந்து குளிச்சுட்டு சாதாரணமாக எப்பயுமே என்ன பண்ணுவோமோ, ரெகுலராக என்ன பண்ணுவோமோ சாமிக்கு பண்ணிடலாம். ஏன்னா இது 6 மணிலேருந்து தான் தொடங்குறது. 6 மணி, சாயந்தரம் 6 மணிலேருந்து மறுநாள் காலையில் 6 மணிலேருந்து தான். அப்போ காலையிலேருந்து விரதம் இருக்க வேண்டாம்னா காலையிலேருந்து தான் விரதம் இருக்கணும். பூஜை செய்கிறது 6 மணிலேருந்து மறுநாள் காலையில் 6 மணி, 4 கால் பூஜையாக செய்யணும். இது செய்கிறதுனால என்ன பண்ணேன்னா, நமக்கே தெரியாமல் செஞ்ச பாவங்கள்லாம் அழியும். இது நம்ம திருப்பியும் பூஜை பண்ணிவிட்டு பாவம் செய்யலாமா? தெரியாமல் செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு இனிமேல் செய்ய மாட்டேன்னு சொல்லி சிவன்கிட்ட போய் சரணடைகிறது தான் இது. மீதி எல்லா கடவுளை விட சிவன் ரொம்பவே இரக்க சுபாவம் உடையவர். அவர்கிட்ட போயிட்டு எனக்கு இல்லைன்னு சொல்லி கேட்டால் அவருக்கு இல்லைன்னு சொல்ல தெரியாது, உடனே கொடுத்துருவார். ஏன்னா மீதி கடவுளாவது யோசிப்பாங்க, சிவனுக்கு வரம் கொடுக்க மட்டும்தான் தெரியும். அதனால தான் அவர்கிட்ட போய் எல்லோரும் கேட்குறாங்க. அன்றைக்கி சிவராத்திரி அன்றைக்கி நம்ம சிவனை வழிபட்டு நம்ம என்னென்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்கலாம். ஏன்னா சிவனை தெரியாமல் வணங்கிட்டால் கூட அவருக்கு வரம் கொடுத்துருவார். அப்படி தான் ஒரு வேடவன் ஒரு காட்டில் ஒரு புலி துரத்துறதுனால ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிறான். அந்த மரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வில்வ மரம். அந்த வில்வம் சிவனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது. அந்த வில்வத்தை பறித்து போட்டுகிட்டே இருக்கான். கீழே ஒரு சிவலிங்கம் இருக்குது, அதுவே தெரியல அவனுக்கு, போட்டுருக்கான். அவன் கையில் கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சுருந்தான் இல்லையா, அந்த தண்ணியும் தெரியாமல் சிவன் மேலே விழுந்திருக்கு. அது அபிஷேகமாக அவர் ஏற்றுட்டார். அவருக்கு பிடிச்ச அந்த இலை அவர் மேலே விழுந்தவுடனே அவர் ரொம்ப மகிழ்ச்சியாகி அந்த வேடவனுக்கு அவனுக்கு வேண்டிய வரங்களை கொடுத்துட்டார். அவனுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ செஞ்ச பாவங்களெல்லாம் போக்கி அவனுக்கு வேண்டிய வரத்தையும் கொடுத்து சகலவித சௌபாகியங்களையும் கொடுத்து தான் ஒரு புராண வரலாறு ஒன்று இருக்குது. இந்த வில்வத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, வில்வம் இந்த பார்த்திங்கன்னா 3 இதழாக இருக்கும். இது பிரம்மா, விஷ்ணு, சிவன் சொல்லுவாங்க. ஏன்னா 30 தேவர்களும் இதில் இருக்கிறதா ஒரு ஐதீகம். அதனால் இந்த இலை ரொம்ப ரொம்ப விசேஷமானது. சிவனுக்கு ரொம்ப விசேஷமான இலையில் வில்வம் ரொம்ப முக்கியம். அன்றைக்கி விரதம் இருந்து சிவனை வழிபடும் போது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள்லாம் கிடைக்கும். அன்றைக்கி கோயில் போயிட்டு வரவங்க கோயில் போயிட்டு வாங்க. வீட்டில் படம் மட்டும்தான் இருக்குது அப்படின்றவங்க அந்த படத்துக்கு நெய் விளக்கு ஏற்றி பூஜை, சுவாமிக்கு மலர்லாம் போட்டு முடிஞ்சால் வில்வ இலையை வச்சு பூஜை பண்ணுங்கள். இல்லை என் வீட்டில் லிங்கம் இருக்குது அப்படின்னா அவங்களால காலையிலேருந்து விரதம் இருந்து சிவனுக்கு பூஜை, லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சாயந்தரம் 6 மணிலேருந்து 6லேருந்து 8 மணி வரையும் மொத்தம் 4 கால பூஜை சொல்லுவாங்க. முதல் கால பூஜை 6 மணிலேருந்து 8 மணி வரை. இதில் பூஜை பண்ணி சிவனுக்கு அபிஷேகம் பண்ணி, அபிஷேகத்துக்கு என்னென்ன பண்ணணும்னு இல்லை, நம்மக்கிட்ட என்ன இருக்கோ ஒரு பால் இருந்தால் கூட போதும், பண்ணி அந்த பால் அபிஷேகம் பண்ணி அவரை வழிபடலாம். அதே மாதிரி நம்மக்கிட்ட என்ன மலர் இருக்கோ போட்டு வழிபடலாம். அதே மாதிரி ஏதாவது ஒரு நேவேத்தியம் பண்ணணும். அப்புறம் 2ஆம் கால பூஜை அப்படின்னும் போது 9லேருந்து 12 மணி வரையும். 3ஆம் கால பூஜைன்றது 12லேருந்து 3 மணி வரையும். 4ஆம் கால பூஜை அதிகாலை 3லேருந்து 6 மணி. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு முதல் கால பூஜையில் பிரம்மர் தேவர் வழிபட்ட நேரமாகவும், 2ஆம் கால பூஜை மகாவிஷ்ணு வழிபட்ட நேரமாகவும், 3ஆம் காலம் அம்பாள் வழிபட்ட நேரமாகவும், 4ஆம் காலத்தில் தேவர்கள் ரிஷிகர்கள்லாம் வழிபட்டதாக சொல்கிறாங்க. ஸோ இந்த காலத்தில் நம்மளும் வழிபடலாம். நம்மளால் என்ன, சிவன் எளியோருக்கு எளியவர். அதனால் நம்மளால் என்ன முடியுதோ அது செஞ்சால் போதும். ஏன்னா அவர் வில்வ இலையை வச்சாலே போதும், மகிழ்ச்சி ஆகிடுவார். ஆனால் அவருக்கு அதுதான் கொடுக்கணுமா, நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்யலாம். அவரை ஏற்றுப்பார். ஏன்னா சிவன் அன்பே சிவம் தான் சொல்லியிருக்காங்க இல்லையா. அதனால் அன்றைக்கி எல்லோரும் சிவனை வழிபட்டு சிவனுடைய அருளை பெறணும்னு அந்த ஆண்டவன்கிட்ட நான் வேண்டிக்கிறேன்.
இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நம சிவாய.